ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். இனிமேல் ஒன் மேன் ஆர்மி, தமிழ்நாட்டில் ஒன் மேன் ஆர்மி தான். யார்? விஜய் மட்டும்தான். இந்த ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது முடிஞ்சு போச்சு. அதோடைய அத்தியாயம் டோட்டலாக முடிஞ்சு போச்சு. இனி விஜய் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும். சரி, அதுக்கு ஆப்போசிட்டாக அண்ணாமலை வருவார்னு பார்த்தோம். அண்ணாமலையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமித்ஷாவோ இல்லை மோடிஜியோ இவரை மாநில தலைவராக போட போகிறதில்ல. அதனால் அது பாஜக முடிஞ்சு போச்சு. அது தூக்கி கொண்டு போய் குப்பையில் போட்ட கட்சின்னு வைங்க. பிஜேபி முடிஞ்சு போச்சு. நானும் பிஜேபிக்காரன் தான். 40 வருஷம் படாதுபடப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அமித்ஷாவோ மோடிஜியோ இனி வந்து இந்த அண்ணாமலையை போட்டு பாஜக வளர்த்துறதுங்கிறது அண்ணாமலை போடவே மாட்டாங்க. அப்புறம் இங்கே வளரப்போகுது. அது முடிஞ்சு போச்சு. இனி ஒன் மேன் ஆர்மி விஜய் மட்டும்தான். ஏன்னா இனி விஜய்க்கு யாராவது ஆதரவு போட்டீங்கன்னா அவர் கூட நீங்கள் பொழைச்சிக்கலாம். புரிஞ்சுக்குங்கடா சாமிகளா, பிஜேபி தமிழ்லாம் புரிஞ்சுக்குங்க. இனிமேல் அந்த கட்சி ஒன்று தான் இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி 50,000 வரைக்கும் இருக்கிற பயிர்கடன் தள்ளுபடி பண்ணிட்டாரு. 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அந்த 3 எம்எல்ஏக்கள் எங்கே போய் வந்து நிற்பாங்க? திரும்பி தாவேக்கள் தான் நிற்பாங்க. அவங்க 3 பேர் வின் பண்ணிடுவாங்க. இனி இந்த உதயநிதி பேச்சவோ இந்த இபிஎஸ் அந்த பேச்சவோ யாவனும் கேட்க மாட்டான். உங்களெல்லாம் தூக்கி கடைசியாச்சு. நீங்கள் உங்களெல்லாம் காலில் போட்டு மிதித்து பூமிக்குள்ளே போச்சாச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டையும். பாஜக இருக்குதுன்னா அண்ணாமலை போட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இனி வானிதியோ இல்லை இனி யார் இருக்கா அஸ்வத் ஆஸ்மான் அவன் யாராவது ஒருத்தர் தூக்கி ஒரு தலைவராக போடுவீங்க. அதோட அந்த கட்சியும் முடிஞ்சு போச்சு. இனி 20 வருஷம் 30 வருஷத்துக்கு விஜய் தான் இருக்க போகிறாரு. ஏன்னா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பேசி ஒரு முடிவெடுத்து அப்படியே டிவியில் பேசுறது. அதுக்கு பின்னாடி ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கடன் கொடுக்கறது. அதெல்லாம் பழைய கதமா. இப்போ எப்படின்னா பேசாமல் இருப்பார். யார்? விஜய் அவர்கள் பேசாமல் இருப்பார். அதுக்கு பின்னாடி அவர் தேவையான நடவடிக்கை எடுப்பார். அவருடைய ஸ்டைல் இப்போ மக்களுக்கு பிடிச்சி போச்சு. இனி தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் என்ன எக்கேடு கெட்டு என்ன புரண்டாலும் என்ன பிறண்டாலும் என்ன தலையில் நின்னாலும் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபிங்கிறது இல்லை. அண்ணாமலை வந்தால் மட்டும் பிஜேபி ஏதாவது புற்றுயிர் பெறும். இல்லைன்னா அதுவும் மொத்தமாக உடைஞ்சு போச்சு. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.